மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனு. நாங்கள் 2 தலைமுறைகளாக மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் வசித்து வருகிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பங்கள் வசிக்கின்றன. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கான குத்தகை காலம் 11/2/2028 முடிவடைகிறது. குத்தகை காலம் முடிந்த பிறகு தேயிலை தோட்டம் நிலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியின் கீழ் அரசிடம் ஒப்படைக்கப்படும். இந்நிலையில் குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு முன்பு வெளியேற வேண்டும் என நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே தொழிலாளர்களை வெளியே அனுப்புவதால் தாமாக முன்வந்து ஓய்வு பெறும் 59 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ரூபாய் 1.4 லட்சம் முதல் 2.80 லட்சம் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. 60 வயதை தொட்டவர்களுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படவில்லை. மாஞ்சோலை தொழிலாளர்கள் சொந்த இடம், வீடு இல்லாமல் உள்ளனர். பலர் 4 தலைமுறைகளாக மாஞ்சோலையில் வசித்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் அங்கிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் செய்ய தவறியாவது தவித்து வருகிறார்கள். எனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான மறுவாழ்வு உதவிகளை அரசு செய்ய கோரி அதிகாரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதற்கு இதுவரையும் எந்த பதிலும் வரவில்லை. எனவே மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் வசிக்கும் 700 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி அதில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டவும், தொழிலாளர்களுக்கு கன்னியாகுமரி அரசு ரப்பர் தோட்டக் கழகம், களக்காடு, முண்டந்துறை புலிகள் சரணாலயம், குடும்பத்தில் ஒருவருக்கு அங்கன்வாடிகளில் பணி வழங்கவும், குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்கவும், மாற்றுப்பணி வழங்கும் வரை ஒரு குடும்பத்துக்கு மாதம் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய், வழக்கறிஞர் பினேகாஸ் வாதிடுகையில், இலங்கை தமிழர்கள் பலருக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அரசு ரப்பர் கழகத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு போன்ற வசதியை வழங்க வேண்டும் என்றார். அரசு தரப்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் நடத்தி வரும் பிபிடிசி நிறுவனம் தனியார் நிறுவனம் என தெரிவிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. மனு தொடர்பாக மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும். விசாரணை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என உத்தரவு செய்திருக்கிறார். மாஞ்சோலையில இருந்து பூத்து வரைக்கும் எல்லா தொழிலாளர்களுக்கும் பயந்துதான் இப்ப கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணிடுவேன், தண்ணி இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. பஸ் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயத்தின் பேர்ல தான் எங்களை வெளியே அனுப்புதாங்க. நாங்களா VRS வாங்கிட்டு போற மாதிரி இவங்க எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட்ல கொண்டு வந்து பிடிக்கிற மிருகம் முழுக்க இங்கதான் கொண்டு வந்து விடுதாங்க. ஒரு வழி இல்லாம நாங்க நிக்கோம். யார்கிட்டனாலும் போய் சொல்லுங்க, எந்த அரசுட்டனாலும் போய் சொல்லுங்க. அங்க கன்பரசரியா எல்லாத்தையும் காலி பண்ணி வரதி, எல்லாத்தையும் கையெழுத்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ VRS நோட்டீஸ் ஒட்டி இப்போ 1 வாரம் ஆச்சு. இப்போ 14ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆட்களை கட்டாயப்படுத்துறாங்க. மறைமுகமா அவங்கள மிரட்டி இப்போ கையெழுத்தை வாங்கிட்டு இருக்காங்க. நான் உடனே டாக்டருக்கு தெரியப்படுத்தினேன். டாக்டருக்கு முந்தா நாள் தெரியப்படுத்தினேன். உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி எங்களை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இப்போ வக்கீல் குழு ஒரு குழுவை எங்க எஸ்டேட்டுக்கு அனுப்பி விட்டு எங்ககிட்ட எங்க குறைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கட்டாயப்படுத்தி இவர்கள் கையெழுத்து பெற்றுறாங்க இல்லையா, இது சட்டவிரோதம், இது வாங்கக்கூடாது, திரும்ப பெற வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி நாளை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் குழுவை நான் அந்த மேல அனுப்புறேன். என் பேரு ஜெயஸ்ரீ. நான் 5 தலைமுறையா இந்த எஸ்டேட்ல நாங்க இருக்கோம். தாத்தா பாட்டி 8 ரூபா சம்பளத்துல இருந்து, அதுக்கடுத்து எங்க அப்பா அம்மா 35 ரூபாயில இருந்து இப்படிதான் 2028 லீஸ் முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு கட்டாயப்படுத்தி எங்களுக்கு VRS கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த VRSக்கு அவங்க பேச்சுவார்த்தை கவர்மெண்ட் தரப்புல யூனியனோ கவர்மெண்டோ எதுவுமே அந்த இது முறைப்படி எங்களுக்கு நடத்தல. 2வது இந்த 14ஆம் தேதி வரை எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி கையெழுத்து போடக்கூடிய நாள், 45 நாளுக்குள்ள நாங்க இங்க இருந்து காலி பண்ணி போகணும். அப்படி நீங்க போகல அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணிடுவேன், தண்ணி இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. பஸ் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களை கட்டாயப்படுத்தி தான் அவங்க கையெழுத்து வாங்குதாங்க. அதனால இந்த 4 தலைமுறையை நாங்க இந்த எஸ்டேட்ல இருக்கிறதுனால
இந்த அரசு வந்து இதை வந்து எடுத்து எங்களுக்கு வேலை தரணும். வேற எந்த வேலைக்கு எங்களுக்கு போகிற மனநிலையில் நாங்கள் கிடையாது. இந்த தேயிலை தோட்டத்தில் இருந்தனால இந்த வேலையை விட்டு வேற எந்த வேலையும் எங்களுக்கு தெரியவே செய்யாது. அதே மாதிரி எவ்வளவோ கொழுந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. 1 கிலோ 2 கிலோ நாங்கள் எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு கத்திரி வச்சு வெட்டினா அது 100 கிலோ வெட்டலாம். ஆனால் அவங்க வெட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப மனவேதனை, நல்ல மன உளைச்சல்லையும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். அதனால இது அரசே தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிடுவோம். நான் 13வது வார்டு கவுன்சிலரு. இங்கே வந்து தலைமுறையாக நாங்கள் வந்து இந்த எஸ்டேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து, பாட்டி தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து விஆர்எஸ் கொடுத்து எங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த விஆர்எஸ்க்கு வந்து ஒத்துக்கிடலை. ஆனாலும் கட்டாயமாக எங்களை வந்து விஆர்எஸ் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லுதாங்க. எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப மன வேதனையில தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ரொம்ப கஷ்டத்தின மத்தியில தான் நாங்கள் காலேஜ் அங்கங்கே சேர்க்கணுங்கும் போது எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க, எந்த அட்ரஸ்ல சேர்க்கன்னு எங்களுக்கு தெரியல. அட்ரஸ் கூட எங்களுக்கு எந்த ஊருக்கு அட்ரஸ் கொண்டு கொடுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அதனால எங்களுக்கு அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். 45 நாள்ல வெளியில போகலான்னா கரண்ட் கட் பண்ணிடுவோம், தண்ணி கட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க பஞ்சாயத்துக்கு வரி கட்டுதோம். எங்க இதுல இருந்து வரி கட்டுதோம், பஸ் விட மாட்டேன்னு சொல்லுதாங்க. எல்லாமே இங்க எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. லைன்ஸ்ல உள்ள கரண்ட் எல்லாம் கட் பண்ணினா எப்படி நாங்க இங்க இருக்குது? பென்ஷனும் கிடையாது எங்களுக்கு. பென்ஷனும் ஒரு வழி இல்லாம நாங்க நிக்கோம். யார்கிட்டனாலும் போய் சொல்லுங்க, எந்த அரசுனாலும் போய் சொல்லுங்க. அங்க அப்போ இந்த கம்பெனி வந்து 28 வரைக்கும் லீஸ் இருக்கு. இன்னும் ஒரு 4 வருஷம் கூட இருக்கு. இப்பவுமே விஆர்எஸ் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த கம்பெனி இங்க இருக்க மக்களை வெளியேற்றதுக்கு ஒரு வழி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து கட்டாயத்தின் பேர்ல தான் எங்களை வந்து வெளியே அனுப்புறாங்க. நாங்களா விஆர்எஸ் வாங்கிட்டு போற மாதிரி இவங்க எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போய் இடம் வாங்க வேணாம், வீடு கட்டு வேணாம், என் பிள்ளைகளுக்கு படிப்பை பார்ப்போனா நான் என்ன செய்ய முடியும்? இது வந்து அரசு வந்து எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையை வந்து திருப்பி மறு பேச்சுவார்த்தைக்கு வரணும். இல்லாத பட்சத்துக்கு அரசு வந்து இந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும். இல்ல அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலமும் பசுமை வீடு திட்டத்துல எங்களுக்கு ஒவ்வொரு வீடு அரசாங்கத்துல இருந்து கொடுக்கணுங்கிறத நான் எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தத்தில் எனக்கு 1 லட்சம் ரூபா தான் எனக்கு ப்ராடமெண்ட் எல்லாமே இருக்கு. அவங்க எவ்வளோ சர்வீஸ் கொடுக்காங்க, எவ்வளோ விஆர்எஸ் கொடுக்காங்க எங்களுக்கு தெரியாது. மொத்தத்தில் 2-3 ரூபா தான் எங்களுக்கு வரும். இதை வச்சு ஊர் நாட்டில் நாங்கள் எந்த வீடை பார்ப்போம்? என் பையன் இப்போ காலேஜ் முடிச்சிட்டான், அடுத்து படிக்கக்கூடியதுக்கு எல்லாத்தையும் ப்ராடமெண்ட்லேருந்து எங்களுடைய நகைகளெல்லாம் அடவு வச்சு தான் நாங்கள் பையனை படிக்க வச்சுருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்படி சூழ்நிலை பையனை இன்னும் படிக்கணும்னு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்குது. இன்னும் படிக்க முடியாத சூழ்நிலையாக ஆகிட்டோம். அதாவது இங்கே மாஞ்சோலை எஸ்டேட்டில் நாங்கள் ரொம்ப ஒரு 53 ரூபா சம்பளத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த 53 ரூபா சம்பளத்தில் எங்களுக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளையோ எதுவுமே படிக்க வைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைகளையும் இங்கேயே ஒரு சில பிள்ளைகள்லாம் இங்கேயே எங்கள் தலைமுறையில் அடுத்து வேலைக்கு தான் சேர்க்கறதுக்கு வழிவகுத்து இருந்தோம். அந்த சம்பளத்தை வச்சு எங்களுக்கு டாக்டர் ஐயா அங்கே வந்ததுனால எங்களுக்கு ஒரு போராடி இந்த போராட்டம்லாம் பண்ணி எங்களுக்கு இதில் வந்து இப்போ வேலை பார்க்குறது 455 ரூபா வரைக்கும் எங்களுக்கு வந்து வழிவகை செய்யறதுக்கு வழிவகை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை எங்களுக்கு விஆர்எஸ்ன்னுட்டாங்க. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த மேலே வரக்கூடிய தருவாயில் இருந்தாலும் எங்களை விஆர்எஸ் அடிப்படையில் எங்களை கம்பல்சரியாக எல்லாத்தையும் காலி பண்ணி வரதி எல்லாத்தையும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. டிபிடிசி நிர்வாகத்தில் வந்து எங்களை காலி பண்ணதுக்கு ஒரு 3-4 மாசமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடக்கும்போது எந்த 3ஆம் மனுஷன் யாரும் இங்கே வரக்கூடாது, தொழிற்சங்க யூனியன் இங்கே வரக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே இவங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. தொழிற்சங்கத்துக்கு வேண்டி எந்த யூனியனும் பேசலை, இன்னை வரைக்கும் பேசலை. இங்க வந்து எங்கள்கிட்ட யாருமே கேட்கல. ஃபர்ஸ்ட் இப்போ புதிய கட்சி நம்ம டாக்டர் ஐயா கட்சி தான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த ஊரை விட்டு கீழே இறங்கினோம்னா இந்த ரூபா வந்து எங்களுக்கு காணாது, பைசா கிடைக்காது. ஏன்னா 98ல் நாங்கள் ரொம்ப சைக்கிள கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிரும். நான் மாஞ்சோல இருந்து ஊத்து வரைக்கும் எல்லா தொழிலாளர்களும் பயந்துதான் இப்போ கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஹெட் விட்டு கீழே பெயரணும், அந்த ஆங்கத்தில் யாருமே கையெழுத்தாதவங்க இதோட பெயரும் அப்படின்னு பயந்துதான் எல்லாரும் கையெழுத்து போட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் 3ஆம் வருஷம் உள்ளுக்கு வரக்கூடாது நிர்வாகம் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாருமே பயந்துதான் போட்டிருக்காங்க. நீங்க கையெழுத்து போனா உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிரும், பஸ் வராது மின்சார அதுல சொன்னது உண்மைதான். அது எந்த மாட்டு கருத்து இல்லை. எந்த பிடிப்பட்டு இல்லாம திடீர்னு நாங்கள் கையெழுத்து போட்டா 45 நாள்ல வீடு காலி பண்ணணும். காலி பண்ணாதான் கிராச்சிட்டி தருவான் இருக்காங்க. அவங்க தான் போங்க, இவங்க வாழ்வாரில மிருகத்தை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என்ன இப்போ பாத்தீங்களா இந்த இருட்டுக்குள்ள எப்படி வந்திருக்கோம்னு? ஃபாரஸ்ட்ல கொண்டு வந்து பிடிக்கிற மிருகம் முழுக்க இங்கதான் கொண்டு வந்து விடுதாங்க. இப்போ நான் ஒத்திக்கே இருக்கேன். ஒரு மிருகமே என்னை தாக்குனா என்ன செய்வீங்க கேட்டா கோதையாறுல இருக்காங்க. கோதையாறுல எங்க விடுதாங்க? எங்க கோயில் தட்டியில விட்டுட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து கம்பெனியா கொடுக்கறதுக்கு தான் சொன்னாங்க. இப்போ கடைசி 2வது மீட்டிங் போடும்போது என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே விருப்ப ஓய்வுன்னு எழுதணும்ட்டாங்க. இப்போ 3வது திருப்பி என்ன சொல்லிட்டாங்க, அந்த அவங்களே அடிச்சு செராக்ஸ் தருவாங்க, அதுல கையெழுத்து போடணும்ட்டாங்க.
நாங்களா விருப்பப்பட்டு வாங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நாங்க யாருமே விருப்பப்பட்டு கேட்கல. கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தாச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி ஒரே பஸ் ஓடிச்சு. அந்த ஒரு பஸ்லயும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க கீழே இறங்கணும். பஸ்ல அவ்வளவு திணறி தின்னடி அதுல மயங்கி வேற நாங்க உளுந்துதான் எந்திரிச்சு போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் இது வரைக்கும் ஆச்சு, எங்களுக்கு எந்த தக்க நடவடிக்கையும் எடுக்கல. அப்புறம் நாங்க யார்கிட்ட போய் தான் மனு கொடுக்க? மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட போகல, எல்லாம் கவலையும் கண்ணீரோட தான் போறாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் இன்னும் வாழ்வாதாரம் எங்களுக்கு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை. எங்களை ஐயா நினைச்சா கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு எங்களுக்கு நல்ல முறையில் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஐயா ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் ஐயாவோட நிற்போம்.